நாம் விரும்புகிற ஆட்சி, நம்ம மனசுல, வாக்காளர்கள் மனசுல ஒரு விருப்பம் இருக்குது. நம்ம ஆட்சியாளர் எப்படி எப்படி இருக்கணும்னு நினைச்சுதான் இவருக்கு ஓட்டு போட்டு பாக்குறோம், அல்லது அவருக்கு ஓட்டு பாக்குறோம். போட்டு பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் எதுவுமே இல்லை, அதுல நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே வரவில்லை. நாம் காலகாலமாய் நம்ம இப்படியே ஏங்கி கொண்டே இருக்கிறோம், நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் வருவார்களான்னு. மனிதரிலிருந்து எழும்புகிற எந்த ஆட்சியாளனும் நீங்கள் விரும்புகிற வண்ணம் உங்களை ஆட்சி செய்ய மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 1000 வருடம் இதை தன்னுடைய கையிலே பிடித்து தன்னுடைய சிங்காசனத்தை வைத்து அவர் செய்ய போகிற ஆட்சியிலே நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல, நீங்கள் கற்பனை செய்ய முடியாத ரீதியிலே கர்த்தர் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அந்த நேரத்தில் தீங்கு செய்வார் இல்லை, தீங்கு இழைப்பவர்கள் இல்லை. கர்த்தராகிய தேவனே நித்திய வெளிச்சமாக இருப்பார். பரலோகத்தின் சாயல் பூமியிலே அப்படியே காணப்படும். எல்லாவற்றையும் கர்த்தர் இழந்தது, போனது, ரிப்பேர் ஆனது எல்லாவற்றையும் கர்த்தர் சீரமைத்து இந்த உலகத்தை அவர் உருவாக்கும் பொழுது எப்படி இருந்ததோ அதே போல ஒரு தோற்ற பொலிவை தந்து அதிலே உங்களையும் என்னையும் குடிமக்களாய் வைத்து தேவன் நீதி தவறாத ஆட்சி முறையை 1000 வருடம் அரசாளுமை செய்து காண்பிக்கத்தான் போகிறார். அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். அல்லேலூயா. அது கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் அதை செய்வார். அதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த கட்சி வந்தால், அந்த கட்சி வந்தால், இந்த ஆட்சி வந்தால் என்ற ஒரு நப்பாசையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சொல்லுகிற ராஜா வருகிற வரைக்கும் இந்த பூமியில எந்த ஒரு மனிதன் வந்தாலும் நீங்கள் விரும்புகிற ஆட்சியை தந்துவிட முடியாது.